இந்த கிறிஸ்து அரசர் நமக்கு 4 வகையான வாழ்வை கொடுக்கிறார். முதலாவது, நீதியை அளிக்கக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார். இரண்டாவது, என்ன ஒரு வாழ்வை நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் மன்னிப்பை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். மூன்றாவது, இந்த அரசர், நாம் வணங்குகிற வழிபடுகிற இறைவன் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு நல்லதொரு நிறைவான உணவை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். தன்னுடைய உயிரையே நமக்கு ஆன்ம உணவாக கொடுத்திருக்கிறார், உடலையும் இரத்தத்தையும் என்பது மற்றொரு மூன்றாவது மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி அவர் தன் உயிரை கொடுத்து 4வது செய்தாக நமக்கு விடுதலையும் மீட்பையும் பெற்று தந்த ஒரு இறைவனாக இருக்கிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து விண்ணோடு நம்மை ஒப்புரவாக்க, தந்தையோடு உள்ள உறவை மீண்டும் புதுப்பிக்கிற ஒரு இறைவனாக, அரசராக நம்முடைய அரசர் இருக்கிறார்.